நேற்று என் ஒய்ஃப் ரெட் கலரில் ஒரு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. சிவப்பரிசி தோசையெல்லாம் கிடையாது, சாதா அரிசி தோசை தான். பட் வை ரெட் கலர்? அதை பார்த்தப்ப என் பேஷண்ட் கேட்ட சில கேள்விகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. குக்கிங் ஆயில் பற்றி. இன்னைக்கு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடலாம். எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம்? எந்த ஆயில்னாலும் ஓகே, பட் வருஷமெல்லாம் ஒரே ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ கூட மாற்றி மாற்றி ஆயில் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் எல்லா ஆயிலில் இருக்க மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். பாம் ஆயில், கோகோனட் ஆயில், பட்டர்லாம் யூஸ் பண்ணலாமா? இதில் எல்லாத்துலேயுமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகம். ஸோ அக்கேஷனல் மினிமம் குவான்டிட்டி யூஸ் ஓகே. பட் பிரச்சனை என்னன்னா, நம்ம இதை வீட்டில் யூஸ் பண்ணலைன்னாலும் பேக்கரி ஹோட்டலெல்லாம் இதைத்தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே சாப்பிட்றதோட நிறுத்திட்டு வீட்டில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹார்ட் ஹெல்த்தி ஆயில் எது? அது நல்லெண்ணெயாகவே இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலாகவே இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணால் இதயத்துக்கு கெடுதல் தான். ஆயில் விஷயத்தில் 2 பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு மாசத்துல 500 ml ஆயில் தான் யூஸ் பண்ணணுங்கிறத லிமிட் வச்சுக்காங்க. 2 பேர் இருக்க வீட்டில் 1 லிட்டர் ஆயில் ஒரு மாசத்துக்கு. அது இல்லாமல் ஹோட்டல் ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸ், பேக்கரி எல்லாம் வேற சாப்பிட்றோம் இல்லையா? செகண்ட், ரீஹீட்டிங். வடை சுட்ட எண்ணெயவே திருப்பி அடுத்த நாள் வடை சுடவோ இல்லை மீன் பொரிக்கவோ யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலை ரீஹீட் பண்ண இதயத்துக்கு கெடுதல்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ தோசை மேட்டருக்கு வருவோம். அது முந்தா நாள் மீன் பொரிச்ச எண்ணெயில சுட்ட தோசையா? பட் நான் அதை சாப்பிட்டேன். ஏன்னா தோசை சுடும் போது ஆயில் அவ்வளவா ரீஹீட் ஆகாதுங்கிறதுனால சாப்பிட்டேன். நெக்ஸ்ட், சூப்பர் மார்க்கெட் போகும்போது மந்த்லி பட்ஜெட்ல ஒருத்தருக்கு 500 ml ஆயில் தாங்கிறத மனசுல வச்சுட்டு வாங்குங்க.